இன்று நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால் கண்மணியே கண்ணோருக்கு அந்த வரிகளை வாசித்தோம்னே தெரியும். இது ஒரு தாலாட்டு பாடல். தாலாட்டு பாடல் என்பது வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பழங்கால இலக்கியத்துல யாருமே இது எழுதல. நாட்டுப்புற பாடலாக எல்லோரும் வாய்மொழியாக பாடி பாடி இப்படி அதை தொகுக்கப்பட்ட பாடலாக இருக்கிறதுனால தான் இது வாய்மொழி இலக்கியம் என்று நம்ம சொல்லுவோம். தாள் என்றால் நாக்கு என்று பொருள். சரிங்களா? நாவை அசைத்து பாடுவதனால் தாள் கூட்டல் ஆட்டு, தாலாட்டு அப்படிங்கிற பெயர் உருவாயிருக்கு. குழந்தையினுடைய அழுகையை நிறுத்துவதற்காக இந்த தாலாட்டு பாடல் இயற்றி இருக்கிறாங்க. அதாவது அழுகையை நிறுத்த மட்டும் இல்லை, தூக்கத்தை தூங்க வைப்பதற்காகவும் இந்த தாலாட்டு பாடலை இயற்றி இருக்கிறாங்க. இனிய ஓசையுடன் பாடும் பாடலை தான் இந்த பாடலை தான் தாலாட்டு என்று நம்ம சொல்லுகிறோம். எத்தனையோ திரைப்படங்களை பார்த்திருக்கோம். அதாவது குழந்தைகள் அழுகும் பொழுது தாய் அந்த தாலாட்டு பாடல் பாடிக்கொண்டே அந்த குழந்தையை தூங்க வைப்பார்கள். பிறகு எத்தனையோ விஷயங்கள் உங்க வீட்டுல கூட நீங்க போய் கேட்டு பாருங்க மாணவர்களே. நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது எனக்கு அம்மா எது போல தாலாட்டு பாடலாம் பாடினீங்க, பாடி இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டு பாருங்க. கட்டாயமா நான் பாடியிருக்கேன் கண்ணு, என்ன பாட்டு பாடியிருக்கேன் அவங்களுக்கு ஞாபகம் இருந்தா கூட கட்டாயமாக சொல்லுவார்கள். பாடல்கள் எப்போதுமே மனதிற்கு ஒரு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருவதாக அமைந்ததுதான் இந்த பாடல்கள். இந்த பாடல்கள் பாடுவதனால நம்மளுடைய மனதிற்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியானது எப்போதுமே ஏற்படுகிறது. கேட்டாலும் மகிழ்ச்சி. ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன. ஏடு என்றால் என்ன? புத்தகங்கள். இந்த புத்தகத்திலையும் இலக்கியத்திலையும் எழுதப்படாத எண்ணற்ற இலக்கியங்கள் நம்மளுடைய தமிழ் மொழியில இருக்கு. பாடல்கள் தமிழர்களினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பாடல் என்பது கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது. திருமண நிகழ்ச்சியாகட்டும், ஒரு புதுமனை புகுவிழா நிகழ்ச்சியாகட்டும், பிறகு ஒரு இறப்பு நிகழ்வே ஆகட்டும், எல்லா இடத்திலுமே தமிழர்களினுடைய பண்பாட்டு ரீதியாக பாடல்களாக இடம்பெற்றுள்ளதாகவே இருக்கிறது. இந்நாட்டுப்புற பாடல்கள் தமிழர்களினுடைய நம்மளுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க என்பதை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. இந்த பாடலினுடைய வரிகள் மூலமாகவே நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை நம்மளால அறிந்திருக்க முடியும். இந்த பாடலை மாணவர்களே உங்களுக்காக பாடுறேன். நான் ஒரு முறை பாடி காட்டுறேன். என்னை பின்தொடர்ந்து இந்த பாடலை நீங்க பாடுங்க. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லம்
சேர மன்னர், சோழ மன்னர், பாண்டிய மன்னர் ஆகிய 3 மன்னரையும் இழுத்திருக்கிறாங்க. பாத்தீங்க அப்படின்னா நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டும் செய்து பார்வோற்ற வந்தாயோ. பார் என்றால் உலகம், பார்வோற்ற வந்தாயோ. பிறகு தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தேனோ. இந்த இதுல எல்லாம் பாருங்க, இதுல ஒரு சில தொகை சொற்கள் இருக்கு. தொகை சொற்கள் என்பது ஒரு சிறிய சொற்களிலேயே ஒரு பெரிய பொருள் அமைந்திருப்பது. அதான் என்னன்னு சொல்லுவாங்க, தொகை. தொகை, தொகா. தொகை என்றால் மறைந்து வருவது, தொகா என்றால் மறையாமல் வருவது. அப்ப இதுல முத்தேனே, பிறகு முக்கடியே, முத்தமிழே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. முத்தேன் என்றால் கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் என்று சொல்லுவார்கள். முக்கணி என்றால் மாப்பலா பாவை, முத்தமிழ் என்றால் இயல் இசைனார். இப்ப இந்த விரிவாக்கத்தை நம்ம படிக்கிறோம். அப்போ ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளையை உறங்க வைப்பதற்காக எப்படி தன்னுடைய முன்னோர்கள் வந்து எப்படி எல்லாம் பாடினாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்தோம். நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்பு